ഹലോ എവരിവൺ. എല്ലാവരും സുഖാണ് വിശ്വസിക്കുന്നു. ഇന്നലെ ഞങ്ങൾ വീഡിയോ ഇട്ടായിരുന്നു. സൗദിക്ക് വരുമ്പോൾ മെഡിസിൻ കൊണ്ടുവരുമ്പോൾ ഓൺലൈനിൽ ഞങ്ങൾ പെർമിറ്റ് എടുക്കണമെന്ന് പറഞ്ഞിട്ട് ആ ഓൺലൈൻ പെർമിറ്റ് എങ്ങനെ എടുക്കണമെന്ന് പറയുന്നതാണ് ഇന്നത്തെ വീഡിയോയിൽ നോക്കൂ. നമുക്ക് നോക്കാം. ആരെങ്കിലും വീഡിയോ കാണുന്ന മുമ്പിൽ നമ്മളുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിലോ കമന്റ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിലോ ലൈക്ക് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ പ്ലീസ് ചെയ്യുക. ഇത് നിങ്ങൾക്ക് യൂസ് ആയിട്ടില്ലെങ്കിലും നിങ്ങളുടെ റിലേറ്റീവ്സിനോ யாருக்கெങ്കിലും ஃப்ரெண்ட்ஸினோ யூஸ் ஆகும். ஸோ நமக்கு வீடியோக்குள்ள போவோம். எஸ், எப்படி நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் SFDA சவுதி ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி அப்படின்ற வெப்பேஜ்குள்ள நீங்க போய்க்கோங்க. நீங்க ஜஸ்ட் கூகுள் அதில் போயிட்டு நீங்க பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதுல எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் ட்ரக் சிஸ்டம் விச் மீன்ஸ் CDS அப்படின்னு இருக்கும். அதுல தான் நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க பர்சனல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க உங்க பர்சனல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட், அதாவது இப்ப நீங்க தான் பேஷண்ட் அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் பிளஸ் டிராவல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்பெசிபிக் மெடிகேஷன்ஸ். ஓகேங்களா? இதுல நீங்க என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிரிஸ்கிரிப்ஷன், டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் அண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட், எந்த டிசீஸ்க்காக நீங்க அதை எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட். அண்ட் தென் உங்க ஐடி மீன்ஸ் உங்களோட பாஸ்போர்ட், அதுதான் உங்க ஐடி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு அதுல அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மெடிகேஷன் டீடைல்ஸ் அவங்க கேட்பாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ட்ரேட் நேம், ஒவ்வொரு மெடிகேஷனுக்கும் ஒரு ட்ரேட் நேம் இருக்கும். அந்த ட்ரேட் நேம் நீங்க அதுல மஸ்ட் அப்லோட் பண்ணணும். தென் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், அந்த மெடிசன்ல என்ன ஆக்டிவ், இப்போ வந்து தைராய்டுக்கு என்ன இருக்கு, தைராக்சின் இருக்குல்ல ஆக்டிவ் இன்கிரீடியன்ட். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இருக்கும். அதை நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன், எவ்வளவு நீங்க குவான்டிட்டி கான்சன்ட்ரேஷன், இப்போ 1 mgயா 12 mgயா எவ்வளவு mg நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்ற கான்சன்ட்ரேஷனை நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ஒவ்வொரு மெடிசனோட குவான்டிட்டியும் நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு மெடிசன் தைராய்டு எடுக்கிறீங்கன்னா தைராய்டு நீங்க எத்தனை எடுக்கிறீங்க, 1 பாக்ஸா இல்ல 2 பாக்ஸா அப்படின்றதையும் நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் இதெல்லாம் முன்னாடியே நீங்க மென்ஷன் பண்ணி ஆன்லைன் பெர்மிட் எடுத்தா மட்டும்தான் ஏர்போர்ட்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கு அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதை அப்ளை பண்ணணும். அது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உள்ள போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சா என்னன்றது செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதை அகைன் ஏன்னு பார்த்துட்டு அகைன் இதை ரிவைஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்க அது கம்ப்ளீட் ஆகி அப்ரூவ் ஆனா மட்டும்தான் நீங்க வந்து அங்க ஏர்போர்ட்டுக்குள்ள மெடிசின்ஸ் எடுத்துட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.